राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। பெரிய பாக்கியம். சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் வாழ்ந்த ஒரு தேசத்துல நாம் எல்லாம் வாழறோம். அதாவது இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இந்த டிஸ்னி லேண்டு இல்லைன்னு சொன்னா சில சில இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனா பரம பாக்கியமாக நினைச்சுக்கும். ஏன்னா அவளுடைய அந்த ஹாப்பி இது. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த ஹாரி பாட்டர், அந்த ஹாரி பாட்டருடைய விஷயங்கள் அதோடைய புக்ஸ் அப்படி பிடிக்கும் அவளுக்கெல்லாம். அதெல்லாம் கிடைச்சாலே பாக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். ஏன்னா அவளுக்கு அது மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு. அதனால அப்ப இதெல்லாம் அவரோட ஈடுபாடுனால நிச்சயமா அதனால அவர்களுக்கு அந்த புக்ஸ் படிக்கிறதுனால அந்த ஸ்டோரியில ஒரு சந்தோஷம், எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் இல்லாம எதுவுமே இல்லை. சிற்றின்பம் பேரின்பம் பலவிதமா நம்ம சொல்லலாம். ஆனந்தம் இல்லாத விஷயம் ஏதான் ஒன்று உண்டா சொல்லுங்க. சாப்பிட்றதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, தூங்குறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, நடக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, சிரிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, பேசுறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, அழறதுலயும் ஒரு ஆனந்தம் இருக்கு. ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீர், ஒரு அப்படியே மனசு உருகி மற்றவர்கள் நமக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்ல ஒரு ஆனந்தம் இருக்கு, நாம அடுத்தவர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்ல ஆனந்தம் இருக்கு. பூவுடைய வாசனை குப்புன்னு, இப்போ கூட சுவாமிக்கு ஜாதி மல்லியும் முல்லையும் வச்சேன். இந்த சுவாமிக்கு சாத்தும்போதே அது குப்புன்னு மனம் வீச ஒரு ஆனந்தம் கொடுக்கத்தானே செய்கிறது. அழகா பசிக்கிற சமயத்துல அம்மா மனைவியோ சகோதரியோ அண்ணா அந்த சமைக்கும்போது அந்த வாசனையே ஒரு ஸ்பெஷல் ஆனந்தத்தை கொடுக்கும். ரைட்? எல்லாமே ஆனந்தம் நிறைய இருக்கு உலகத்துல. ஆனந்தத்துக்கு குறைவா? வஸ்திரம் உடுத்துறதுல இருந்து, வஸ்திரம் கழட்டுறதுல இருந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அந்த வஸ்திரம் போட்டு விடுறது சுகம். அதோட வஸ்திரம் கழட்டி விடுறது ரொம்ப குஷி. அது இந்த குட்டி குழந்தைகளுக்கு அது ஒரு அழகு. தண்ணி மேல படுறது ஒரு ஆனந்தம், தண்ணியை தொடச்சுக்கிறது ஒரு ஆனந்தம். ஆனந்தம் இல்லாம எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இங்க ஆனந்தம் பேக்கடா இருக்கு, குட்டி கிடக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. குழந்தைகள் விளையாடுறது ஒரு ஆனந்தம்னா அந்த விளையாட்டை பார்க்கறதே ஒரு ஆனந்தம். அப்பப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இஃப் யூ ஃபீல் டல், ஏன் அந்த குழந்தைகள்லாம் பார்க்கில் விளையாடுறதே பாருங்கோ. அதை பார்த்தாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்மளால விளையாட முடியறதோ இல்லையோ அவளை மாதிரி, பட் ஆனால் அதுங்களை பார்க்கறதே ஒரு சந்தோஷம். இன்னைக்கு கூட நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு இடத்துல ரோடு அதில் டிராஃபிக் இருக்கும், பெரிய டிராஃபிக் கிடையாது, உள்பு பக்கம் ரோடு தான், ஆனாலும் அதுலேயும் வண்டிகள்லாம் போயிட்டு வரும். அப்போ ஒரு சின்ன பையன், மேபி சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு 2வது 3வது படிக்கணும்னு நினைக்கிறேன் மேபி.
அது கூட இன்னொரு வாண்டு அது கூட்டிட்டு வருது. அது வாண்டு வந்து அவன் மேபி ஃப்ரெண்ட் ஆர் அவனோட ஒரு வயசு சின்னவனாக இருக்கும். அவன் நடந்து வரான், அவன் சைக்கிளில் வரான். ஸோ அங்கே வந்துட்டு அதே அப்புறம் அங்கே ஆட்டோலாம் இல்லைடா, வாடா வண்டிலாம் இல்லைடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான், அப்படியே அந்த பையன் பக்கத்துலேயே சைக்கிளில் போகிறான். அவனை வா தைரியமாக கிராஸ் பண்ணு. அந்த குழந்தைக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதை பார்க்கறது நிஜமாக ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவனே அந்த பையன் அழகாக கூட அப்படி தைரியமாக போகிறது. ஆனால் இவன் கூட சைக்கிளில் இருக்கான் அந்த அண்ணாவோ யாரோ. எதில் இங்கே ஆனந்தம் இல்லை? நாம் ஆனந்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா போதும். ஆனந்தத்தை நாம் பார்க்கணும், ரசிக்கணும். புரியுதா? ரொம்ப விசேஷம் இந்த ஆனந்தம். எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு நமக்கு மனசு வேணும். ஏன் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமர்த்த ராமதாசர் வாழ்ந்த ஒரு தேசத்தில் வாழ முடியும். இது எவ்வளோ பெரிய ஆனந்தம். நான் சொன்னேன், இப்போ ஹாரி பாட்டரை படிக்கிற வாழ்க்கை ஒரு ஆனந்தம், அதை பற்றி பார்க்குற வாழ்க்கை ஒரு ஆனந்தம். இந்த டிஸ்னி வேர்ல்டு நிறைய உண்டு. இப்போ டிஸ்னி வேர்ல்டெல்லாம் பார்க்கணும். ஈவினிங்கில் நான் போயிருக்கேன், நான் சொல்கிறேன். ஸோ அங்கெல்லாம் பார்த்தா ஈவினிங் பார்த்தா பரேட் அப்படின்னு சொல்லுவாள். அந்த டிஸ்னி கேரக்டர்ஸ், அப்புறம் அவளுடைய ஒரு கலர்ஃபுல் லைட்டிங்ஸோட அந்த இதெல்லாம் வரும். நம்ம ஊர் ரதங்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு அப்படி ஒரு கூட்டம், வாவ்னு நான் பிரமிச்சு போனேன். இதெல்லாம் ஒரு கற்பனை கேரக்டர்ஸ். அப்புறமா அதுக்கு ஆனால் அதை ரசிக்கிறவாளுக்கு அந்த ஈவினிங் அது பேர் சொல்லுவா, பரேட்னு சொல்லுவாள், ஞாபகம் எனக்கு இப்போ. அந்த லைட்டிங்ஸ் அதுக்கு அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம், குதூகலம். நான் நினைச்சேன், இது மாதிரி இதை விட ஜோரா நம்மளுடைய தெய்வங்களை நாம் கொண்டாடி வீதி உலா பண்ணுறோம். எவ்வளவு கிராண்டாக, எவ்வளவு சூப்பராக இருக்கு. நான் பிரமிச்சு தான் போனேன். ஆனால் அவளுக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கா. அதில் அவளுடைய ஆனந்தத்தை பார்த்தேன். எனக்கு சரி இதெல்லாம் ஒரு ஆனந்தமாக என்ன பைத்தியக்காரனும் தோணல. ஓகே, இது அவளுக்கு பிடிச்சிருக்கு. இதில் அவள் ஒரு ஆனந்தம், அவள் அதெல்லாம் பார்த்ததில்லை இல்லையா. ஸோ அவர்களுக்கு அந்த விஷயங்கள் அப்படி ஒரு பிரமிப்பை கொடுக்கறது. நமக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், நம்ம கோவில்களில் சாதாரணமாக பண்ணுறோம். சரி, பட் அவர்களுக்கு அந்த விதமாக ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. ஓகே, லெட் தெம் என்ஜாய். இன்னைக்கு ஒரு காலகட்டம் வருதோ, அந்த காலகட்டத்தில் அவர்கள் வந்து இந்த பாரத பூமிக்கு வந்து பாரத பூமியோட சம்பந்தப்பட்ட உற்சவங்கள், ஏன்னா பல ஊர்களில் உற்சவங்கள்லாம் நடக்கிறது. இப்போ நம்ம சனாதன தர்மத்தின உற்சவங்கள் அதெல்லாம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ ஆனந்தம் இங்கே கொட்டி கிடக்கு. நீங்க பிக் பண்ணவே வேண்டான்றணும். நீங்க துன்பத்தை தான் பிக் பண்ணிட்டு இருக்க. துன்பத்தை பிக் பண்ணவே வேண்டாம். இங்க ஆனந்தத்துக்கு நடுவில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்க. அதை அழகா அனுபவிச்சா போதும். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகி, எல்லாத்துக்கும் புலமிண்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு, எல்லாத்துலேயும் ஒரு டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போர்டு வச்சிடும். இது இதனால நடந்தது, அது அதனால நடந்தது, அது இப்படி நடந்திருக்கலாம், இது இப்படி நடந்துருக்கூடாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் ஒரு டீகோடு பண்ணிட்டே இருப்பார்கள். அவசியமே இல்லை. பசிச்சுதா சாப்பிடுங்கோ, உடம்பு முடியல டாக்டரை பாருங்கோ, தூக்கம் வரதா தூங்குங்கோ, வேலையில் தான் டென்ஷனா சரி பாருங்கோ, இல்லாட்டி அந்த வேலையில் தான் பிரச்சனை வருது வேறு வேலையை பாருங்கோ. என்ன ஆகிட போகுது? வைஃப் ஹேஸ் டு கோ. ரெண்டு தானே இருக்கு. எல்லாத்துக்கும் அழகான ஒரு ஆல்டர்னேட்டிவ் உண்டு. அழகாக அதை அனுபவிக்கக்கூடிய மெத்தடையும் ஹேண்டில் பண்ணுற விதத்தையும் கற்றுக்கோங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? சமர்த்த ராமதாசர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் படுத்துறது, இருமல், ஜுரம். ஸோ சஜ்ஜன்கடில் இருக்கார். அப்போ அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறார். பிறகு யார்ட்டையும் அவர் பாட்டுக்கு ஜெபிப்பார். அவர் ரொட்டீன் சிலதெல்லாம் மாறும். அந்த ரொட்டீன்லாம் மாறும். உடம்பு முடியலை, டயர்டாக இருக்கிறேன், அதுக்காகலாம் போய் டென்ஷன் ஆகக்கூடாது. யார்ட்டையும் ஒன்றும் சொல்ல மாட்டா. அவர் பாட்டுக்கு அவருடைய கட்டிலில் படுத்துப்பார். இல்லாட்டி பின்னாடி தலகாணிலாம் வச்சு சாஞ்சுட்டு உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு ஜெபிப்பார். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவார். எல்லா சமயத்தையும் ரொம்ப சின்சியரெல்லாம் யோசிச்சுட்டே இருக்க மாட்டார். சில சந்தர்ப்பங்கள் அப்படி அமைதியாக விட்டுடுவார். சில சமயங்களில் நீங்கள் அப்படியே யோசிக்கிறத விடுங்க. கொஞ்சம் ஜஸ்ட் அழகாக நடந்த விஷயங்களை அசை போடுங்கள். நிறைய விஷயம் நடந்துருக்கு இல்லையா? டைவர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு
பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள் நினைச்சு அப்படியே மனசை காம் டவுன் பண்ணுங்க. பிடிக்காத விஷயங்கள் டென்ஷன் ஆக்குறதுனா அப்போ பிடிச்ச விஷயங்கள் சமாதானம் கொடுக்கும் இல்லையா? டைவர்ட். திரும்ப திரும்ப உங்கள் மூளையில் உண்டாகக்கூடிய அழகான அந்த அமிலங்கள் அது உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ டென்ஷன் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற எண்ணங்கள் இதெல்லாம் அப்படி ஓரம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவாக உங்களை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதில் அப்படியே அசை போடுங்க. புரியுறதா? நிறைய நல்லவைகள் நடந்திருக்கு. கற்பனைக்கு போக சொல்ல, எவ்வளவு அழகான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கு. கணவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார், ஓகே. குழந்தைகள் அழகாக சிரிக்கிறது, குழந்தைகள் உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிறது இல்லையா? அது சரி. சமயத்தில் குழந்தைகள் மதிக்கலையா? எத்தனையோ கோவில்களுக்கு போயிருப்பேன், அந்த கோவில்களில் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருல, அதை ஆசைப்படுங்க. குடும்பத்தில் உங்களை பெருசாக யாரும் கண்டுக்கிறா, அவமரியாதை பண்ணுறாளா, பண்ணிட்டா, அதை யோசிக்கிறத விட்டுட்டு தெய்வம் உங்களை மதித்து உங்களுக்கு கண்ணு, கால், கை, மூக்கு, வாய், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, உங்கள் காலுக்கு செருப்பு, உங்களுக்கு ஒரு கண்ணாடி, உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் எல்லாம் கொடுத்துருக்குல்ல. ஸோ கிடைக்காதது ஒரு 3-4 அப்படின்னா கிடைச்சது ஒரு 1000 விஷயமா மேலே இருக்குமே ஒரு நாளை போல. அப்போ அவையெல்லாம் ரசிக்க பழகுங்கள், ரசிக்கணும். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ரசிங்கோ. உங்கள் தலைமுடியை ரசிக்கலாமே, கொட்டுறதுன்றதை விட வா தேங்க்யூ கிருஷ்ணா, இவ்வளோ அழகான தலைமுடி எனக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த முடியினால் உங்களுக்கு ஒரு உருவம் கிடச்சிருக்குல்ல. தேங்க்யூ கிருஷ்ணா, எனக்கு ஒரு அழகான கண்கள் கொடுத்துருக்கிய, எனக்கு அழகான ஒரு மூக்கு கொடுத்துருக்கிய, சீடை கடிக்கிறதுக்கு பல்லு கொடுத்துருக்கிய, சாப்பிட்றதுக்கு ருச்சியான நாக்கு கொடுத்துருக்கிய, நடக்கிறதுக்கு கால் கொடுத்துருக்கா, வேலை பண்ணுறதுக்கு கை கொடுத்துருக்கா. நிஜமாவே ரொம்ப ரிலாக்ஸா ஒரு தென்றல் போல கூலா காமா ரிலாக்ஸா வாழுங்கோ. அவசரமே வேண்டாம், அவசரமே வேண்டாம். என்ன அவசரம்? நீங்க போற ட்ரெயின் ஸ்பீடா இருக்கலாம், நீங்க போற ஃப்ளைட் ஸ்பீடா இருக்கலாம், பட் நீங்க ரிலாக்ஸா இருக்கோ. புரியுறதா? யூ கேன் சூஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், குவிக் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட், என்ன இருக்கட்டும். பட் லைஃப், உங்க மைண்ட் ரிலாக்ஸ்ட், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஆச்சு, இன்னைக்கு சாயங்காலம் ஆயாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணாலும் பண்ணல, அவ்வளோதான். யாரை பண்ணிடுவாங்க, சில பண்ணுவாங்க, ரைட் பண்ணலை. என்ன இடப்போறது, நாளைக்கு டைம் இருக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் விடுங்க, ஒன்றா இடப்போறது இல்லை. சரி, இன்னைக்கு நாமமே ஜபிக்கலை, சரி விடுங்கோ, இப்போ ஜபிங்கோ. நீ ஹோல்டே எதையோ நினச்சி மனசை போட்டு உழைப்பீங்க, ஓகே ரைட். நவ் இப்போ இந்த மூமெண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாமே, நான் தான் சொல்லுவேன். போனதைகளை போட்டு மனசை போட்டு இப்படி உழப்புறதை விட கடந்த காலங்களில் கிடைத்த அழகான அனுபவங்களை அசை போடலாமே. மகாத்மாக்கள்லாம் அப்படிதான் பண்ணுவா. சில நாள் உடம்பு முடியல, ட்ரையா இருக்கு, ஓகே ரைட், பாட்டுக்கு பகவான் இவ்வளோ கொடுத்துருக்கானே, எப்படி என்னை நாமஜபம் பண்ண வச்சிருக்கான், எப்படியெல்லாம் எனக்கு கிருபா பண்ணுறான், அப்படி அது அப்படியே எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையே, நான் இதெல்லாம் இழந்துட்டேனே, எனக்கு இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு இன்னும் பக்குவம் வரலையே, எனக்கு இன்னும் நாமஜபம் வரலையே, எனக்கு இன்னும் அகம்பாவம் அறியலையே, எனக்கு இன்னும் அக்கறை வரலையே, எனக்கு இன்னும் பொறாம இருக்கு. ஓ சொல்லும்போது கிடையாது. நிறைய பேர் இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காரு. மூளைக்குள்ள கற்றுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. What is the point? அதெல்லாம் கஷ்டப்பட்டு அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. கூல், ரிலாக்ஸ், பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. மறந்து விட்டா சாரி கிருஷ்ணா, இப்போ ஞாபகம், தேங்க்யூ கிருஷ்ணா, ஞாபகப்படுத்தினாய். லைஃப் ரொம்ப அழகானது, பியூட்டிஃபுல். அப்படி என்ஜாய் பண்ணுங்க. காத்தால வச்சப்போ வாடி தான் போகும், ஓகே ரைட், தூக்கி போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக பூ வாங்குங்க, வச்சுக்கோங்க. என்ன ஆகிட போகுது? சரி, சில உறவுகள் அப்படி ஒரு டிஸ்டர்பாக இருக்கும், ஓகே ரைட். நீங்கள் எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டு எல்லாத்துக்கும் டென்ஷன் என்ன பண்ண, சரி உடம்பு முடியல, ஓகே ரைட், உடம்பு முடியல. இந்த உடம்புல இந்த வீக்னஸ்லாம் என்ன பண்ண முடியும் அதை பண்ணுங்க. சமர்த்த ராமதாசர் ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கார், அமைதியாக நாம ஜபம் பண்ணுறார், ராமராயா அப்படின்னு நினைக்கிறார்.
ராமாயணத்தை அப்படியே அசை போடுறார், தனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அசை போடுறார். இது ஒரு மெத்தடு, புரியுதா? இது ஒரு மெத்தட். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படியே அந்த பிஸியா தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அமைதியா ரிலாக்ஸா உங்கள் வாழ்க்கை, உங்கள் நேரம், உங்கள் உடல், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் பகவான், உங்கள் அனுபவம், இதை ஃபோக்கஸ் பண்ணுங்களே. இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ரைட், கொஞ்சம் லைஃப் ரிலாக்ஸாக இருக்கிறது தப்பு கிடையாது. நான் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்லனா, ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கா ஒரு நாள் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் போச்சு, எனக்கு நீ குத்த உணர்வு வந்துடும், நான் தண்டமாக இருக்கேன் தோணி போயிடும், ஐயோ நான் வேஸ்ட்டு என்னமோ நினைப்பேன். அப்புறம் பகவான் புரிய வைப்பான், ரொம்ப எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறாய், என்ன இப்போ இன்னைக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லை. நிறைய பேர் இந்த யாத்திரைக்கு வருவா லேடிஸ், அதை பண்ணுமா இதை பண்ணுமா. நான் சொல்லுவேன், வீட்டில் தான் 1008 வேலை ஓடிட்டு இருக்கேன், ஒரு வாரம் வந்திருக்கேன், ஒரு வாரமோ 4 நாளோ ஜஸ்ட் சாப்பிடுங்க, என்ன மெனு வேணும்னு சொல்லுங்க, இப்படி மெனு கூட நான் யோசிக்கிறேன், விடுங்க, வாங்கோ சாப்பிடுங்கோ, ரெஸ்ட் எடுங்கோ, யாத்திரைக்கு போங்கோ, ஜஸ்ட் என்ஜாய் த டேஸ் அப்படிங்க. திருப்பி திருப்பி இங்கேயே உட்காந்து ஏன் யோசிச்சுட்டு இருக்காதீங்கோ அப்படின்னு. சமர்த்தராமதாஸ் எப்படி படுத்துட்டு இருக்காரு, இருமல் இருக்கு, இருமல் வருது, அப்ப கபம் வருது, துப்ப வேண்டியிருக்கு, பிரவத்தில் போட்டுப்பாரு அப்படி. ரைட், அந்த வியாதி ஹேண்ட்லிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா, வியாதியை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. வியாதி வரணும்னு நான் சொல்லலை, வந்திருக்கா சரி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் தானே கற்றுக்கணும். வியாதி வராமல் இருக்கட்டும், அதுக்கான ஹெல்தி வேலைகள்லாம் பண்ணுங்க. அதே சமயத்தில் வியாதி வந்து கொடுத்தா ஓகே, இதுலேருந்து எப்படி வெளில வரலாம், சரி இதுக்கு இந்த வியாதிக்கு சிம்டம் என்ன, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதில் எப்படி நாம் வாழ பழகலாம். இப்போ ஸ்திரீகள்லாம் மசக்கை, ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, கர்ப்பவதி ஆகிட்டேன்னா உடம்புல பலவிதமான மாறுதல்கள் வரும், கரெக்ட், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறமா மெனோபாஸ் வருது, பலவிதமான எண்ணங்கள், உடம்புல வித்தியாசம், ஓகே ரைட், ஹேண்டில் இட். ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, இப்போ அடிபட்டது, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், கையை கட்டு போட்டுருந்தா, கால் நடக்க முடியல, எத்தனை மாதமோ ஞாபகம் எனக்கு, 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ, ஓகே ரைட், என்ன பண்ணணும், அதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. ஐயோ நான் தண்டமாக இருக்கேனே உட்காந்து எல்லாம் ஒன்றும் யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த 3-4 மாதமோ ஞாபகம் எனக்கு, நான் இங்கே பெருசாக உபன்யாசத்துக்கு போகலை, இங்கே யாத்திரைக்கு போகலை, வெளியிலே போகலை, வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். ஸோ வாட் இல்லையா? அதனால் என்ன எடுத்து, அது ஒரு காலம், அது ஒரு அனுபவம், இது ஒரு காலம், இது ஒரு அனுபவம், இப்படியும் வாழ்க்கை உண்டு, அவ்வளோதான். புரியுதா? நீங்கள் மனசில் டென்ஷன் ஏற்றிக்காத வரைக்கும் பெருசாக எதுவுமே உங்களை பாதிக்காது. அப்போல்லாம் சமர்த்தராமதாஸ் சஜ்ஜன்கட்டில் இருப்பார். அப்போ இந்த காத்தால காக்கட ஹாரதி இதெல்லாம் வந்து நம்ம கல்யாண் சுவாமி தான் பண்ணுவார். கல்யாண் சுவாமி ரொம்ப ஸ்ரத்த, அவரோட ருட்டீன் உண்டு. காத்தால எல்லாரும் எழுந்து அவர் எழுந்துருவார் 3-3:30 மணிக்கெல்லாம். அங்கே சஜ்ஜன்கட்டில் எழுந்துருவார், சீக்கிரம் எழுந்துருவார். எல்லாரும் 4-4:30 மணிக்கு எழுந்துருவா, இவர் 2:30-3 மணிக்கே எழுந்துருவார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் 2:30-3 மணிக்கெல்லாம் எழுந்து அவரோட ருட்டீன் பண்ணுவார்கள். பண்ணட்டும், அவளுக்கு ருட்டீன் உண்டு இல்லையா? அந்த ருட்டீனை பண்ணி தானே இருக்கணும் லைஃப், சரியா? அப்போ அழகா கல்யாண் சுவாமி ஜோராக எழுத வச்சு அவர் குளிச்சுட்டு அவருடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு காக்கடா ஆரத்தி காலங்கத்தால் இந்த ஆஞ்சநேய சுவாமி உண்டு, ராமர் உண்டு, அப்படி பண்ணுவா. அண்ணா கத்தி பஜனை பண்ணி, ஏன்னா எங்கள் சஜ்ஜன்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சப்தம் வந்து சமர்த்தராமதாசர் கேட்கறது. படுத்துட்டுருக்கா, ஓ நான் நன்னா ஆரத்தி பண்ணுறானே, அவருக்கு அன்னைக்கு தோணிட்டு எழுந்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு வர்றார்.
நல்ல குளிர் வேற சஜ்ஜன்கட்ல. அப்போ வெளில வந்து இப்படி பார்க்குறார், அப்படியே வரார். உடனே கல்யாண சுவாமி தெரிஞ்சு கொடுத்து ஓடி வந்தார். குரு மகாராஜ், எங்கே நீங்கள் வெளில வர, இப்போதைக்கு வெளில வரணும், உங்களை யார் இப்போ எழுந்துக்க சொன்னா, போய் ரெஸ்ட் எடுங்கோ, வாங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுஷ். இல்லைடா நீங்கள் வாங்கோ. சமத்ராமதாசர் கல்யாண சுவாமி மீறி ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அந்த அன்பு, அந்த உரிமை, அந்த அக்கறை, அதாவது சும்மா பெருமைக்காக எல்லாம் கிடையாது. நான் பார்த்து என்னோட சிஷ்யா அவ்வளோ பேர் நிஜமாவே எவ்வளவு அக்கறையோட, எவ்வளவு உரிமையோட, எவ்வளவு ஆசையோட என்னுடைய நலனில் அக்கறை செலுத்தும் நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். பல ஊர்கள் போறேன், பல இடங்கள்ல பார்க்குறேன். நான் சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், என்னுடைய ஹெல்த்தா இருக்கட்டும், நிஜமாவே சொல்றேன். குருஜி அம்மா, என்னோட அம்மா, என்னுடைய ஒய்ஃப், இவாள்லாம் எப்படி என்ன அவ்வளவு சின்சியரா பார்த்துப்பார்களோ அதே அக்கறை, அதே உரிமை, அதே ஸ்ரத்தையோட சிஷ்யர்கள். நிஜமாவே பிரமிப்பா இருக்கும். ஒரு நிஜமாவே நீங்க பல பேர் என்ன குழந்தையா தான் பார்த்துக்கிறார்கள். குழந்தையாவே தான் என்ன வச்சுருக்கேன். இன்னைக்கும் நான் நல்லா சாப்பிடணும்னு ஒரு கூட்டம், நான் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு ஒரு கூட்டம், நான் நல்லா தூங்கணும்னு ஒரு கூட்டம், நான் ஹெல்த்தியாக எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையுமே நான் ரசிக்கிறேன். அது ஒரு கிஃப்ட். அது நிஜமாவே இதெல்லாம் தெய்வம் எனக்கு பண்ண அனுகிரகம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். சமர்த்த ராமதாஸ் சந்தோஷப்படுறார். கல்யாண சுவாமியினுடைய அந்த அக்கறை, அந்த உரிமை எல்லாம் ரசிச்சு பார்க்கிறார். அதுக்கப்புறம் சமர்த்த ராமதாசர் இருமல் வருது, உடனே அவருக்கு ஏதோ கஷாயத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து படுக்க வச்சுட்டு இவங்க அப்புறம் காலெல்லாம் பிடிச்சு அவர் தூங்குறாரா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு கல்யாண சுவாமி கிளம்புறாரு. ஏன்னா இவர் நல்லா தூங்கினாதான் உடம்பு நன்னாகும். அவருக்கு அந்த உடம்புக்கு அந்த ப்ராப்பர் ரெஸ்ட் வேண்டி இருந்தது. ஸோ மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्णा.